உங்களுக்கு பார்வை வந்துரும். தென்றலே வெள்ளப்பேசி சீரியல்ல கமலாம்மா பார்க்கறதுக்கு பரம வீட்டுக்கு வருவாங்க இளமதி. கூட ஒரு ரேடியோ வாங்கிட்டு வருவாங்க. அம்மா சும்மா போர் அடிக்கல, இது பாட்டுக்கெல்லாம் கேளுமான்னுவாங்க. இதை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு பார்வை வந்துருமா, ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றாங்க கமலாம்மா. நான் வந்து அவனோட கொலைகாரன் உருவம் வந்து என் கண் முன்னே இருக்குமா, ஆனால் என் கண் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. அதெல்லாம் வருத்தப்படாதுமா அம்மா, இப்போ ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேம்மா. ஒரு ஓவியர் இருக்காரு காஞ்சிபுரத்தில், அவர் வந்து ஒரு தீவிரவாதி படம் வரைஞ்சு கொடுத்து ஆட்டி விட்டுருக்காருமா. இப்போ நீங்கள் அவர்கிட்ட அங்காடியால் சொன்னீங்கன்னா அந்த கொலைகாரன் முகத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா வரைஞ்சிட வேலை ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சீக்கிரமாக அசோக் கொண்டவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. உடனே வந்து அதுக்கே இளமதி நான் பண்ணிடுறேன்னு உடனே கமன் சொல்லுவான், சீக்கிரமாக அவர்கிட்ட அட்ரஸ்லாம் வாங்கிட்டு நான் வரேன் உங்க கூட அப்படின்வாங்க. இளமதி அவர் கால் பண்ணி கேட்பாங்க. ஆனால் அவர் வந்து என்னால் முடியாதுமா, நான் கான்ட்ராக்டில் இருக்கேன் அப்படின்வா. இல்லை சார், நான் ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்தவ, அசோக்கை நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவ, அவர் இறந்துட்டாரு, அவங்க அப்பா அம்மா தான் எங்கள் அப்பா அம்மா நினச்சி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ன உடனே அவருக்கு ஒரு மனசு ரொம்ப இறங்கிடும். இந்த காலத்தில் இந்த மாதிரி பொண்ணாக இருக்கேம்மா, கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அட்ரஸ் அனுப்பி வைக்கிறாரு.